ஹாய் கைஸ், எக் ரைஸ் எப்படி 5 நிமிஷம் செய்யுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மூலம் அடுப்பை வச்சுட்டு கடாய் அதில் வச்சிடணும். கடாய் இந்த மாதிரி சுற்றிக்கணும் அவசியம் இல்லை, இந்த மாதிரி நார்மல் வச்சா போதும். அதுக்கப்புறம் அதில் ஆயில் ஆட் பண்ணணும். நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கரண்டி ஊற்றுங்க, இல்லை அதுமாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணுற மாதிரினா 3 ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க போதும். நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது அடுப்பில் ஸ்லோவில் வச்சுட்டு ஊற்றுங்க. ஸ்பீடாக வச்சிங்கன்னா எண்ணெய் உடனே சூடாகி கையில் தெரிக்கும். நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் வேணால் அடுப்பு ஸ்பீடாக வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அதில் முட்டையை உடச்சி ஊற்றணும். முட்டையை உடச்சி ஊற்றினோன்னே கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா அது அடியிலே ஒட்டிக்கும் ஆம்லேட் மாதிரி. அது கம்பெனி பொறுப்பு இல்லை. அதுக்கப்புறம் அதில் சாதத்தை போட்டுடலாம். சாப்பாடு எல்லாம் கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டு போடுங்க, இல்லைன்னா அதில் மசாலா இறங்காது. போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுத்ததாக அதில் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிடலாம். என்னென்ன போடுறீங்கன்னா மட்டன் மசாலா, அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், மிளகுத்தூள், அப்புறம் உப்பு. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நீங்கள் அஜினாமோட்டோ போடணும்னு அவசியம் இல்லை. போட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் வயிறு வலி ஏற்படும், பெரியவங்களுக்கும் ஏற்படும். நீங்கள் அது போடாமல் சேஃப்டியாக செஞ்சு சாப்பிடலாம். இது பாருங்கள், நல்லா ரைஸ் நல்லா டார்க்காக இருக்குது. நீங்கள் காரம் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, கம்மியாக தான் இருக்கும். அடுத்ததாக வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுடலாம். வெங்காயத்துமே டக்குன்னு கட் பண்ணிடுங்க. வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரைஸில் போட்டுடலாம். இது கொஞ்சம் எடுத்துக்குன்னு சொல்ல கடைசியில் பார்க்கலாம். நல்லா கிண்டி விட்ருங்க, இல்லைன்னா அந்த வெங்காயத்தோட பச்சை தன்மை அப்படியே தான் இருக்கும். அவ்வளோதான், ரைஸ் ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த ரைஸ் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் முன்னே சொல்லியிருப்பேன், வெங்காயத்தை எடுத்து வைங்கன்னா இதுக்கு தான். அடுத்த வீடியோவில் செஞ்சுருப்போம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.